பார்க்கும்போது அப்படியே இழுக்குதுலாங்க, அதுதான் அந்த பேர். சரி வாங்க, இது சும்மாவே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதோட நம்ம சேனல் பேர் சூரான் இருக்கும். ஸோ அந்த பேருக்கு ஒர்த்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது நான் இல்லை, இந்த பைக்கும் இல்லை. சூறாங்கிறது வேறு பைக்கு, சரிங்களா? நம்ம ரெடி பண்ண போகிற பைக்கு. அந்த பைக்கு வரும், இனிமேல் தான் வரும். அந்த பைக் இனிமேல் தான் ரெடி பண்ணவே போகிறேன். ஸோ அந்த பைக்கோட பேர் தான் நான் சேனலுக்கு பேராகவே வச்சுருக்கேன். ஸோ சூறாங்கிறது நான் கிடையாது, அதுக்கு ஒருத்தான நானும் கிடையாது, சரிங்களா? அதுக்கு ஒருத்தான பைக்கு வரும் நம்ம பைக்கு. வணக்கம், நான் உங்கள் சக்தி எஸ்கே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேரேஜுக்கு தாங்க போக போகிறோம். ஒரு வழியாக மழை அடித்து வெள்ளை அடித்து ஒஞ்சிருச்சு நம்ம பைக்கு. நான் இறக்கலை, இது இறக்குற கூட ஒரு ஆள் வேணும். அதுக்கு மேலே நம்ம கேரேஜை போய் நம்ம ஃபஸ்ட்டு பைக்கு நம்முடைய ஸ்ரீவள்ளி அது எப்படி இருக்கும் போய் பார்த்துட்டு வரோம். ஸ்ரீவள்ளியா அங்கே போய் காட்டுறேன் எதுக்கு அந்த பேரை வச்சிடணும். ஸோ அங்கே நம்ம கேரேஜை போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இடுப்பு அளவு கிடந்தது கருங்க, கடைசியில் முட்டி கீழே கரண்ட கால அளவுக்கு மட்டும்தாங்க இப்போ இரக்குள்ள தண்ணி கிடக்கு. அதுக்கெல்லாம் போய் பார்க்கலாம், மெயினுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ பக்க வழியிலும் தண்ணி போக ஆரம்பிச்சிட்டு ஏரியாவும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ தாங்க ஊர் பார்க்க பழைய ஊர் மாதிரி இருக்குது. இப்போ அந்த மாதிரி பார்க்கணுன்ற ஒரு வாரம் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். சரி நம்ம கேரேஜ் பக்கத்தில் வச்சு வாங்க, அங்கே போய் பார்ப்போம். பாருங்க, உதவிக்கு வந்த படகை பாருங்கள், இது எத்தனை பேர்த்த காப்பாற்றிருக்கோம். அதோட கடமை முடிஞ்சது, அதாவது ரெஸ்கியூவை சொல்கிறேன். மற்றபடி அதோட கடமை என்றைக்கும் ஓயாது, அதோடைய ஆயில் வரைக்கும். இதுதாங்க நம்மளுடைய கேரேஜ். அதாவது அன்றைக்கி நைட்டு இதில் பூட்டு பிடிங்கிட்டு போயிடுச்சு, கயிறை போட்டு தான் கட்டி வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கட்டை வச்சு முட்டு கொடுத்து வச்சுருக்காங்களா. வந்துடுறா தங்கம், எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம். யார் எங்கள் டேடியாக தாங்க இருக்கும். எங்கள் கதவையே புட்டிங்கிட்டுங்க, செவ்வளே புட்டிங்க நிற்குது. கதவை தூக்கி தான் விடுற போல இருக்குது. கேமரா ஏங்க வெள்ளம் வசமாக சூறையாடிட்டு போயிருக்குங்க நம்ம கேரேஜா. இது அப்பாவோடைய குடோனுங்க. இங்கே தான் இந்த பந்தல் ஜாமான் செட்டு ஜாமான்லாம் வைப்பாங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இங்கே தான் நான் கேரேஜாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் சொன்னலாம் ஸ்ரீவள்ளி நம்மளோட ஃபஸ்ட் லவ்வர் பைக்கு இதாங்க மூடி வச்சுருக்கிறேன். சரி, இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டுருக்கு, கிளியர் பண்ணிட்டு வரேன். ஸோ வந்து மூச்சு வாங்க எல்லோரும் இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஒரே குப்பை சகுதி டூல் சாமான்லாம் பயங்கரமாக நனைஞ்சு போச்சு போங்க. சரி பைக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் இங்கே தண்ணியே வந்திருக்காதுன்னு நினச்சேங்க. இதாங்க இது வரைக்கும் தண்ணி தான் கிடந்திருக்கு. ஒருவேளை இதுக்கு மேலே வந்துச்சாங்கன்னு தெரியல. பைக்கு இந்த பைக்கை தாங்க நம்ம சேனலோட டிபியில் வச்சுருக்கிறேன். இதாங்க நம்மளுடைய ஃபஸ்ட்டு பைக்கு பயங்கரமான மாடிஃபிகேஷனில். சரி வாங்க வந்து இடத்துக்கு வெளியே கொண்டு போவோம். இன்ஜினுக்குள்ள தண்ணி போயிருக்கான்னு தெரிலங்க. வாங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து உருட்டி வெளியே கொண்டு போவோம். ஃபோனை பாருங்களா, ஃபோனை கொடுத்தியா கரெக்டாக நம்ம பைக்கு வெளியே விட்டுருக்கு. தாய் பூனைங்க தான் அங்கே பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், வந்துடும். இதுதாங்க நம்மளுடைய பைக்கு ஸ்ரீவள்ளி. எதுக்காக அந்த பேர் வச்சேன் அப்படின்னா, பார்வைங்க அந்த இதுதான். பார்க்கும்போது ஒரு இருப்பு, அதை சொல்கிறதுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. பார்க்கும்போது அப்படி இழுக்குதுலாங்க, அதுதான் அந்த பேர். சரி வாங்க, இது சும்மாவே ஸ்டார்ட் ஆகாது.
சும்மாவே கிடந்து 1 மணி நேரம் வண்டியை போட்டு ஸ்டிக்கர் அடிக்க வந்துருக்கும். இன்ஜினில் ஓட்டையை போட்டு உள்ளே கொளுத்தி போட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆல்ட்ரேஷன் முடிஞ்சு அப்படியே விட்டுட்டேன். நாங்கள் பெயிண்டிங் பண்ணல, ஹெட்லைட் மாட்டல, எலக்ட்ரானிக்கலில் எந்த வேலையுமே பார்க்கல. அது இன்ஜினில் தண்ணி போயிருக்கான்னு பார்க்கணும். டேங்கில் பெட்ரோல் கண்டிப்பாக கிடைக்காது. இல்லைங்க, லைட்டாக கிடைக்க பெட்ரோலியே இவ்வளோ நாளாகி வண்டியில் பெட்ரோல் இருந்திருக்கா. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. இன்ஜினில் எவ்வளோ மட்டும் தண்ணி வந்திருக்குன்னா இவ்வளோ வரைக்கும் தண்ணி வந்திருக்கேன். இவ்வளோ வரைக்கும் வந்தால் ஏர் ஃபில்டருக்கு தண்ணி போயிருக்குமா? வாய்ப்பு இருக்குது லைட்டாக. இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலைங்க. தண்ணி உள்ளே போயிருக்குமானும் தெரியல. சரி ரைட்டு அடித்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டுண்ணே. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருங்க என்ன ஆகுதுன்ட்டு. சைட்லேருந்து ஏர் வருது. அடடா, இதுலேயே தண்ணி உள்ளே போயிருக்குமே. இந்த ஓசை மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஏர் ஓஸு. இன்ஜின் இந்த ஓசை கழட்டிட்டு மாட்டாமல் விட்டாங்க. இதில் கண்டிப்பாக தண்ணி உள்ளே போயிருக்கும், வாய்ப்பு இருக்குது. சார் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆயில் மாற்றாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் சீன் ஆகிரும். எனக்கு மோட்டோ கிராஸ்னால் ரொம்ப பிடிக்குங்கனால இந்த லுக்கை மோட்டோ கிராஸுக்கு ஏற்றாப்பில் கொண்டு வரணும்னு நினச்சேன். அதே மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேஸு கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். அதுவும் ஆர்வ கலரில் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ண மாடிஃபிகேஷனே இதாங்க. இதில் ஃபோட்டோவில் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் மாடிஃபிகேஷன் பண்ணது இந்த ஸ்டைலில் தான். ஸோ கொஞ்ச நாள் ஸ்ட்ரீட்டை மட்டும் ஆல்ட்ரு பண்ணாமல் வச்சுருந்தேன். அதுவும் சென்டிமெண்ட்டாக அப்புறம் பிரிச்சுட்டேன். சரி எடுத்த வேலையை முழுசாக முடிச்சணும் அப்படின்ட்டு இந்த பைக் வச்சு தாங்க நம்ம லாக் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே பைக்கை ரெடி பண்ணணும். ஆனாலும் இந்த பைக்கில் ஒரு பிரச்சனை என்னென்னா வெறும் 100 cc தான். மைலேஜுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் 100 cc இந்த லுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது வேறு. அது வேணும்னா இதோட சிசி போன பைக்கெலாம் ட்ரை பண்ணணும். ஸோ அதோட நம்ம சேனல் பேர் சூரான் இருக்கும். ஸோ அந்த பேருக்கு ஒர்த்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது நான் இல்லை, இந்த பைக்கும் இல்லை. சூராங்கிறது வேறு பைக்கு சரிங்களா. நம்ம ரெடி பண்ண போகிற பைக்கு. அந்த பைக்கு வரும், இனிமேல் தான் வரும். அந்த பைக் இனிமேல் தான் ரெடி பண்ணவே போகிறேன். ஸோ அந்த பைக்கோட பேர் தான் நான் சேனலுக்கு பேராகவே வச்சுருக்கேன். ஸோ சூராங்கிறது நான் கிடையாது, அதுக்கு ஒருத்தான நானும் கிடையாது சரிங்களா. அதுக்கு ஒருத்தான பைக்கு வரும் நம்ம பைக்கு. சரிங்க, வந்து வேலை முடிஞ்சது, கிளம்ப வேண்டி தான். இது என்ன பண்ணுறது. ஸோ இது கூட நம்ம ரெடி பண்ணது தான். பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ரெடி பண்ண ஒரு விஷயம் அப்படியே ஜாமாகி நிற்கிது. அதுவும் பார்த்திங்கன்னா அதோட பேர் தான் ஸ்பேரோ சரிங்களா. இதுக்கு மேலே நான் வச்சுருந்த சேனலோட பேர் அதோட பேர் சரிங்களா. இதுக்காக தான் சேனல் பேர் ஸ்பேரோன்னு வச்சேன். ஸோ அது ஒரு சின்ன சின்ன தடைகளால் நின்றுட்டுருக்கு. ஸோ அதுவும் குயிக்காக ஒரு நாள் பறக்கும். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அது சொல்லி எனக்கே வாய் வலிச்சு போச்சுங்க. சரிங்க, இதை நாளைக்கு நம்ம இன்ஜின் ஆயிலெலாம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம். பெட்ரோல் கொண்டு வந்தேன் கேனில். அந்த பேக்கில் எப்படிலாம் போட்டு வந்தேன் பார்த்தீங்களா பேக்கு, அதில் பெட்ரோல் கேன் தான் இருந்துச்சு. சரி வந்து வேஸ்ட்டு தாங்க, வந்து விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு வந்து பார்க்க வேண்டியதான். நமக்கு ஒன்றும் பைக்கை ரெடி பண்ணுற வேலை இருக்குது. ஸோ இந்த பைக்கை ரெடி பண்ணிச்சு நம்மளுடைய இன்னொரு பைக்கு சூறா அதையும் ரெடி பண்ணி வெளியே கொண்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து அப்படியே மாறி இருக்காங்க. அதான் நாளைக்கு வந்தாங்க பார்க்கணும். மன்னிச்சிருங்க, வீடியோ ஃபுல்லாக கண்டென்ட்டே இல்லாமல் சும்மா போட்டுட்ருக்கேன்ட்டு. நம்மள்ட்ட கண்டென்ட் நிறையவே இருக்குங்க, ஒவ்வொன்றா பண்ணி போவோம். அதுக்குள்ளே தான் வெள்ளம் வந்துடுச்சு. சேனல் ஆரம்பிக்கிறோன்ட்டு நினச்சிட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருந்தேன், வேலை வந்துடுச்சு. சரிங்க, எனக்கு பசிக்கிறக்க ஒரு ஐட்டம் இங்கே வந்து வேலை ஓவராக பார்த்துட்டேன். சரி வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். சரிங்க, நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரேன். அடுத்த வீடியோவில் நம்ம பைக் ரெடி பண்ணுற வீடியோ தான். சரி ஓகே, ஐ லவ் யூ ஆல். நம்ம சேனல் புதுசாக பார்க்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ லவ் யூ ஆல், பை.